பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவை எல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்த்தல் நார் ஊடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீர் ஊடு காணல் தோன்றல் நிரந்தலம் வெளியில் தோன்றல். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவை எல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்த்தல் நார் ஊடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீர் ஊடு காணல் தோன்றல் நிரந்தலம் வெளியில் தோன்றல். இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவை எல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓர் வத்துவினை ஓர்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரோபம் என்று சொன்னாலும் அத்தியாசம் என்று சொன்னாலும் கற்பனை என்று சொன்னாலும் அனைத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு நீங்க சொல்றார். அத்தியாசம்னு சில இடத்துல பயன்படுத்துவாங்க, ஆரோபம்னு பயன்படுத்துவாங்க, அத்தியாரோபம்னு பயன்படுத்தினாலும் கற்பனை அப்படின்னு சொன்னாலும் இந்த நாளுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் வத்துவினில் வேறொரு வத்துவினை ஓறுதல். ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நாம் பாவிப்பது, கற்பனை செய்வது. சரி, ஓர் வத்துவினில் வேறொரு வத்துவினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே கடவுள் மூர்த்தியை கும்பிடுறோம், சிலைகளை கும்பிடுறோம். கல் சிலை, செம்பு சிலை இருக்கிறது. அங்க சிலையானதுதான் இருக்கிறதே தவிர அந்த சிலையிலே நாம் என்ன பண்றோம்? இறைவனை பாவனை செய்கின்றோம். கரெக்டா இல்லையா? ஒரு முருகர் சிலை இருக்குன்னா அது சிலை கல்லுதான், செம்புதான், அது ஒரு வஸ்து. ஆனால் அந்த வஸ்துல நம்ம வேறொரு விஷயத்தை நாம் என்ன பண்றோம்? கற்பனை செய்கின்றோம், பாவனை செய்கின்றோம். அததான் இதுக்கான அர்த்தம். ஓர் வத்துவினில் வேறொரு வத்துவினை ஓர்த்தல். மஞ்சளை எடுத்து பிள்ளையார் பிடிக்கிறோம், மஞ்சளை எடுத்து பிடிச்சு நம்ம பூஜைக்கு வைக்கிறோம், ஆனா அது பிள்ளையாருன்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த மஞ்சளை பிடிச்சு வச்சா அது பிள்ளையார நாம பாவனை பண்றோம், அதை கற்பனை பண்றோம். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையார் களிமண்ல செய்யறோம், அது களிமண்ணாதான் இருக்குது. அந்த களிமண்ல ஒரு உருவம் செய்யறோம், அந்த உருவத்தை நம்ம பிள்ளையாரா பாவனை செய்யறோம், அதற்கு பூஜைகள் செய்யறோம், எல்லாம் பண்றோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையார் என்ன பண்றோம்? கரைச்சிடுறோம். ஆனா அந்த குறிப்பிட்ட நாள்ல நம்மளுடைய பாவனை என்னவா இருக்கு? அந்த வஸ்துல வேற ஒரு பாவனையா இருக்குது. அப்ப எந்த ஒரு வஸ்துவிலையும் நம்ம வேறொரு பாவனை கற்பனை செய்து கொள்வது, இது நமக்கு இயல்பாகவே எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதைத்தான் இங்க எடுத்து சொல்லியிருக்காருங்க. நம்ம ஒரு சாமி படம் எடுத்தாலும் படம் என்பது ஒரு வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஆனா அந்த ஓவியத்துல இறைவனை நாம பாவனை செய்யறோம். பெருமாளுடைய ஒரு ஓவியம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஓவியம் இருந்தா அது பெருமாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம வச்சிருக்கிறோம். அதுல அவர் இருக்காருன்னு சொல்லி டெய்லி அவர் போட்டோவுக்கு நம்ம பூஜை பண்றதோ பூ வைக்கிறதெல்லாம் என்னது? வெறும் போட்டோவுக்கு நம்ம வைக்கிறது இல்ல, போட்டோல இருக்கக்கூடிய பகவானை நம்ம பாவித்து என்ன பண்றோம்? வைக்கிறோம். அப்ப
ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நாம என்ன பண்றோம்? பாவனை செய்கின்றோம். அதுதான் இங்க முக்கியம். சில நேரத்துல இந்த கொழு வைக்கும் போது கூட நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன இது வைப்போம், அதுல தெய்வங்களை நம்ம பாவனை செய்வது. இந்த மாதிரி நிறைய ஒரு வஸ்துல இருந்து வேறொரு வஸ்துவை நம்ம பாவனை செய்வது எல்லாமே என்னது? அப்ப இதன் மூலியமாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நாரோடு பணியாய் தோன்றுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கயிறிலே பாம்பாக பார்ப்பது. நார் என்றால் கயிறு, ஊடு பணியாய்னா பாம்பு. அது போல நரனாகி தரியாய் தோன்றுதல் அப்படின்னா, இருட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்பு தூரத்துல இருந்தாலும் நமக்கு ஆள் நிக்கிற மாதிரி தெரியும். ஒரு கம்பை நிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 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 மறைப்பு, ஒரு இருள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இருள்ல நமக்கு கம்பு மாதிரி தெரியல, யாரோ நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா உண்மையில அங்க கம்பு தான் இருக்கும். ஒரு கயிறு இருக்குது, ஒரு அரை இருட்டுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது பாம்பு போல நமக்கு தெரியும், கயிறு மாதிரி தெரியாது. அததான் இங்க உதாரணம் காட்டுறாரு. நீரோடு காணல் தோன்றுதல். ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, அந்த வெயில் நேரத்துல ரோட்ல தண்ணி இருப்பது போல காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆனா உண்மையில அங்க என்ன கிடையாது? நீர் கிடையாது. ஆனால் நீர் இருப்பது போல நமக்கு அனுபவத்திலே வருவது. நிறம் தளம் வெளியில் தோன்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகாயத்துக்கு நிறம் இருக்கா? கிடையாது. ஆனால் ஆகாயம் நமக்கு எப்படி தெரியுது? செந்நிறமாக தெரிகிறது, நிறமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடல் கரையோரம் போனீன்னு வச்சுங்களேன், அந்த ஆகாயம் கரெக்டா கடலோட போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது சன்ரைஸ் அந்த போய் கடல் அதோட போய் அதோட க்ளோஸ் ஆன மாதிரி, ஒரு லேயர் கம்ப்ளீட்டா கவர் ஆன மாதிரி இருக்கும். அது ஒரு லேயர். அதாவது சில நேரத்துல வானத்துல நமக்கு அது இடம் இருப்பது போல, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருப்பது போல ஒரு பாவனை வரும். அதோட அந்த உலகத்தோட எண்டு அதோட அந்த ஆகாயம் முடியுது, அது ஒரு லேயர் போல நமக்கு ஒரு சரௌண்டிங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த உதாரணத்துல மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, கயிறை பாம்பா பார்க்கிறது எப்படி, ஒரு கம்ப மனிதனாக பார்ப்பது போல, ஆகாயத்தை இல்லாத ஒன்று கலர் இருப்பதாக நாம் பாவனை பண்றோம். அது போல காணல் நீர் இல்லாதது நம்ம. அப்ப ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்ப்பதற்கு பேர் தான் அத்தியாரோபம். அது கற்பனை தான். உண்மையிலே அந்த வஸ்துல அது இருக்கா? உண்மையில அந்த வஸ்துல இருக்கா? நம்மளுடைய பாவனை தானே, நம்மளுடைய பாவனை தான். எல்லாமே நம்மளுடைய மனதுல நம்ம பாவனை பண்றோம், இதுல இப்படி இருக்குதுன்னு. அந்த பாவனைக்கு நம்ம சக்தி கொடுக்கிறோம். கயிறுல பாம்பு கிடையாது, ஆனா நமக்கு ஏதோ ஒரு மறைப்பு, அந்த மறைப்புல நமக்கு பாம்பா தெரியுது, உடனே பயம் நமக்கு வருகிறது. அதுல எப்பொழுது நமக்கு வெளிச்சம் வந்த உடனே அது பாம்பு இல்லைன்னு தோன்றிருச்சுன்னா, அது கயிறுன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும்? அது கயிறுன்னு தெளிவாயிடும். ஒரு இருட்டுல கம்பு இருக்குது, வெளிச்சம் வந்துருச்சு, அது கம்பு தான் தெரிஞ்சிருச்சுன்னா, அங்க அந்த ஆள் என்ன பண்ணிடுவான்? காணாம போயிடுவான், பாம்பு இல்லாம போயிடும். கரெக்டா இல்லையா? வெளிச்சம் வந்துருச்சுன்னா பாம்பு இல்லாம கயிறு தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஆள் இல்லாம கம்பு தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு வகையான புரிதல். ஆனா அதுக்கு அடுத்து இருக்க 2 எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காணல் நீருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது போவே போவாது. ஆனா நமக்கு எப்படி புரியுதுன்னா, அறிவுல மட்டும்தான் புரியும், அங்க இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இதுலயாச்சும் வெளிச்சம் வந்துச்சுன்னா கயிறுன்னு தெரிஞ்சிடும். அதுல நமக்கு காணல் நீர் என்னதான் பக்கத்துல போனாலும் அது தூரம் போக 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 அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எங்க, அது இல்லாம போகாது. வானம் கலர் மாறாது. ஐயோ இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிட்ட உடனே அது மாறிடுச்சா? காணல் நீர் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே காணல் நீர் இல்லாம போயிடுச்சான்னு கேக்குறேன். கண்டிப்பா ஆகாது. எப்படி கயிறு பாம்பு வெளிச்சம் வந்தோடனே பாம்பு இல்லைன்னு நமக்கு கம்ப்ளீட்டா அது இல்லாம கயிறுன்னு மாறின மாதிரி, காணல் நீர் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே காணல் நீர் மாறுச்சானா மாறாது. நம்ம புத்தியில தான் மாற்றம் ஏற்படும், அறிவுல தான் நமக்கு தெரியும். சோ 2 விதமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ், 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் இங்க காட்டுறாரு. நாம ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை பாவனை பண்றோம், கற்பனை பண்றோம். அப்படி கற்பனை பன்றி வேறொன்றை அதன் மேல் வைத்து அதனிலிருந்து நாம் செயல்படுவது, அதை யோசிப்பது, அதுவாக நினைப்பதற்கு பேர் தான் அத்தியாரோபம். புரியுதுங்களா? அத்தியாரோபம், அத்தியாசம், கற்பனை, இவை எல்லாம் என்னவென்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் நினைப்பது. அது ரைட்டாவும் இருக்கலாம், ராங்காவும் இருக்கலாம். இல்லாத ஒன்றை
ஒரு வஸ்துவின் மீது ஏற்ற வேண்டும். இப்ப அங்க கயிறுன்னு ஒண்ணு இருந்தாதான் அதுல பாம்புன்னு நீங்க பார்க்க முடியும், கம்புன்னு ஒண்ணு இருந்தாதான் மனிதன் ஒண்ணு பார்க்க முடியும். அப்படி ஏதோ ஒன்று அடித்தளமான ஒரு வஸ்து இருந்தாதான் அந்த வஸ்துல வேற ஒரு வஸ்துவை பார்க்க முடியும். நம்ம மஞ்சள் இருந்தாதான் அந்த பிள்ளையார பார்க்க முடியும், கரெக்டா இல்லையா? களிமண் இருந்தாதான் அதை களிமண்ணை நம்ம பானையாவோ வெவ்வேறு பார்க்க முடியும். அப்ப ஏதோ ஒண்ணு அடித்தளம் இருக்க வேண்டும், அஸ்திவாரமான அதிஷ்டான வஸ்து ஒன்று இருக்க வேண்டும். அவ்வாறாக இங்க என்ன சொல்றாருன்னா, ஆரோபம், அத்தியாசம், கற்பனை என்ற ஒரே பொருளை உடைய சொற்களே அது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளை உணர்த்தலாம். அதாவது கயிற்றினிடத்து பாம்பு தோன்றுதலும், கட்டையின் இடத்தில் கள்ளன் தோன்றுதலும், ஆகாயத்தில் நீல நிறம் கொப்பரை கவிழ்த்தால் போல் தோன்றுத வடிவமும் போன்ற அதற்கு சான்றிதழ் ஆகும். சோ இதன் மூலியமாக இந்த அத்தியாரோபம் எப்படி நம்ம ஒரு வஸ்துல வேற ஒரு வஸ்துவை பார்க்கிறோம்னா இப்ப நமக்கு சொல்றார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அத்தியாரோபங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நல்லது.